இங்கே கொடுத்துருக்க சம பாருங்கள். இது டிஎன்பிஎஸ்சிலையும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்ட கொஸ்டின். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் விலை 96 ரூபாவாம். எனில் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் அசல் விலை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ 1 கிலோ உளுந்தோட விலை நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 20% ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இதோட ரேட்டு தான் 96 ரூபா அப்படின்னு இருக்குது. அப்போ உளுந்தோட ரேட்டு ப்ளஸ் அதுலேருந்து அதிகரித்த விலையை ஆட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20னா 20/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த அதிகரித்த விலையை நம்ம இப்படி தான் போடணும். இதை நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த 100 வந்து இங்கே மல்டிபிள் ஆகிடும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 100x + 20xன்னு வரும். ஸோ 120/100 எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு 96. இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட விலை, எக்ஸ் தான் நமக்கு உளுந்து பருப்போட விலை. ஸோ சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வச்சுட்டு எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இந்த 96 எக்ஸ் ஈக்குவல் டு 96 இன்ட்டு இந்த 120/100ங்கிறது 100/120 மாறிடும். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல். எப்போயுமே இந்த இடத்துல 100 10 இருந்தோன்னா நம்ம கேன்சல் பண்ணாமல் வச்சா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம் போடுறதுக்கு. ஸோ இதையும் டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து 12ஆம் வகுப்பில் டேரெக்டாக அடிக்கலாம். இல்லை நம்ம செகண்ட் டேபிளில் அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் தேர்ட் டேபிள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. 12th டேபிளில் டேரெக்டாக இதை 12th டேபிளில் டேரெக்டாக அடித்தோம்னா 8 டைம் வந்து 96 வரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 8 இங்கே 10. ஸோ 8 × 10 என்னது 80. ஸோ இதுதான் என்னது உளுந்தோட அசல் விலை.